பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபு. ஆனால் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாபு. ஸோ இது வந்து சென்னை லொக்கேஷனுக்கான ஜாபு. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபு. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைப்பிங் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் இல்லையா, ஸோ அதனால டைப்பிங் ஸ்கில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ வேறு என்னெல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸை வந்து கம்பெனியோட டேட்டா பேஸில் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஆர்கனைஸ் அண்ட் மெயின்டைன் ஃபைல்ஸ், அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் டேட்டா அனாலிசிஸ் ஆஸ் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்டர் பண்ண டேட்டாஸை பேஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக்காக இருக்கிற ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் வந்து என்ன டிகிரிக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணணும், அக்யூரேட்டாக டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல் இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்கனைசிங் ஸ்கில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 or 2 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டேட்டா என்ட்ரியில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும், அப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நைட்டு 10 o'clockலேருந்து மார்னிங் 7 o'clock வரைக்கும் இந்த ஷிஃப்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இமீடியட் ஜாயினர்ஸாக இருந்தால் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 5 days ஒர்க்கிங், 2 days உங்களுக்கு வந்து கேப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து யார் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சிந்தசிஸ் ஹெல்த் கேர், ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கின் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த வாக்கின்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7th Octoberலேருந்து 10th October. ஸோ October 7லேருந்து October 10க்குள்ளே உங்களுக்கு இந்த ஜாப் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, ஸோ இவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டில் நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு வாக்கின் வந்து அட்டன் பண்ணலாம். காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து வாக்கின் வந்து போயிட்டுருக்கு. வாக்கின்கான அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது, கந்தன் சாவடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு காண்டாக்ட் நேம் கூட இருக்கு, அவங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பணும் அப்படின்னா கூட உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து இங்கே ஒரு ஹெச்ஆர் மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். அதில் வந்து சப்ஜெக்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 days ஒர்க்கிங், உங்களுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டே ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் இது வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு 10 o'clockலேருந்து மார்னிங் 7 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் டைமிங் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, டேட்டா என்ட்ரியில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாக்கின் இன்டர்வியூ வந்து 7th Octoberலேருந்து 10th October வரைக்கும் உங்களுக்கு வந்து காலையில் 10 o'clockலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ லொக்கேஷன் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ டேரெக்டாக அட்டன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.